ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 50. துவம்ன சுராணாம் அசிசான்வயானாம் கூடஸ்த ஆத்ய புருஷ புராண துவம் தேவ சக்தியாம் குணகர்ம யோனௌ ரேதஸ்து அஜாயாம் கவிம் ஆட்டதே ஜ. மொழிபெயர்ப்பு. பகவானே, நீங்கள் தேவர்களையும் பலதரப்பட்ட ஜீவராசிகளையும் தோற்றுவித்த மூலபுருஷர் என்றாலும் நீங்கள் ஆதிபுருஷரும் மாற்றமற்றவரும் ஆவீர். உங்களை விட உயர்ந்தவர் அல்லது உங்களுக்கு காரணமானவர் எவருமில்லை. மொத்த ஜீவராசிகளுக்குரிய விந்தால் நீங்கள் புறச்சக்தியை கருவுறச் செய்திருப்பினும் பிறப்பற்றவராக இருக்கின்றீர். பொருளுரை. எவரிலிருந்து எல்லா உயிரினங்களும் உற்பத்தியாகின்றனவோ அந்த பிரம்மா முதற்கொண்டு மற்றெல்லா ஜீவன்களுக்கும் தந்தை ஆதிபுருஷரான பகவான் ஆவார். இருப்பினும் பரம தந்தைக்கு வேறு தந்தை இல்லை. பிரம்மா முதலான எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். ஆனால் அத்தந்தையாக உள்ள பகவானுக்கு தந்தை இல்லை. பௌதிக உலகிற்கு அவர் வரும்பொழுது ஜட உலக விதியை மீறாமல் இருப்பதற்காக அவரது சிறந்த பக்தர்களுள் ஒருவரை தமது தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் பரமபுருஷர் என்பதால் யாரை தமது தந்தையாக ஏற்றுக்கொள்வது என்ற சுதந்திரம் அவருக்கு உண்டு. உதாரணமாக, நரசிம்ம அவதாரத்தில் பகவான் தூணிலிருந்து வெளிவந்தார். பகவான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்கள் தொட்டதால் கல்லிலிருந்து அகலிகை வெளிவந்தாள். பகவான் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளின் இதயங்களில் இருந்தாலும் அவர் மாற்றமற்றவராகவே இருக்கிறார். ஜட உலகில் உள்ள ஜீவராசி அவனது உடலை மாற்றுகிறான். ஆனால் ஜட உலகில் இருக்கும் பொழுது பகவான் மாற்றமற்றவராக இருக்கிறார். இது பகவானின் தனிப்பட்ட உரிமையாகும். பகவத்கீதை உறுதி செய்வது போல் பகவான் பௌதிக சக்தியை கருவுறச் செய்கிறார். இவ்வாறாக முதல் தேவரான பிரம்மா முதல் அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொத்த ஜீவராசிகளிலிருந்து வருகின்றனர். எல்லா உயிரினங்களும் பிரம்மாவாலும் புறச்சக்தியாலும் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆனால் பகவான் தான் அனைவருக்கும் ஆதியான தந்தையாவார். பரமபுருஷருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இடையிலுள்ள உறவு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ளதை போன்ற உறவாகும். சமத்துவ உறவு அல்ல. சில சமயங்களில் அன்பால் ஒரு மகன் தந்தையை மிஞ்சிவிடக்கூடும். ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவானது மேலானவருக்கும் கீழ்ப்பட்டவருக்கும் உள்ள உறவாகும். பிரம்மா மற்றும் இந்திரன் வரையுள்ள ஜீவராசிகள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் பரமபிதாவுக்கு கீழ்ப்படிந்த நித்திய தொண்டர்களாவர். எல்லா ஜட இயற்கை குணங்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பது மகத்தத்துவமாகும். ஜீவராசிகள் தங்களுடைய முட்கர்மங்களுக்கேற்ப தாயான ஜட இயற்கையால் அளிக்கப்படும் உடல்களை ஏற்று ஜட உலகில் பிறக்கின்றன. உடல் ஜட இயற்கையால் அளிக்கப்படுகிறது. ஆனால் ஆத்மாவோ பரமபுருஷரின் பின்ன பகுதியாகும். ஹரே கிருஷ்ணா.